இந்தியா வென்றிருக்கு தென்னாப்பிரிக்க அணிக்கு இடையான 3வது போட்டியில. முதல் போட்டி வெற்றி, 2வது போட்டி தோல்வி, 3வது போட்டி வெற்றி, 4வது போட்டி, 5வது போட்டி. என்ன ஒரு வெற்றி 2-1 இந்தியாவுக்கு அந்த தொடர் வெற்றி வந்துடும். நாளைய போட்டி, அடுத்து வரப்போற போட்டி நாளைக்கு நடக்க போற போட்டியில இந்தியா தப்பி தவறி தோல்வியை தழுவினால் 5வது போட்டி ஏறி போகும். கிரிக்கெட்ல இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னதான் பெரிய ஒரு சுற்று இருந்தாலும் 5 போட்டியா இருந்தானே, 4 போட்டியா இருந்தானே, 3 போட்டியா இருந்தானே, இந்த இறுதி போட்டியில எந்த அணி வென்றால் கிண்ணம் அல்லது தொடர் வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கிற போட்டி தான் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால நாளைக்கு நடக்க வர போட்டி தென்னாப்பிரிக்கா வெல்லணும் அப்படின்றது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. காரணம்னு சொன்னா இறுதி போட்டியில 2 அணியும் மோதும் போது இருக்கும். போட்டிகள் பார்க்கின்ற வேளையில் அணிய நாங்கள் இப்படித்தான் கல்ச்சர் என்ன செய்தான் எங்களுக்கு தேவை விறுவிறுப்பா இருக்கணும், பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, கடைசி மேட்ச்ல ஃபைட் பண்ணணும் 2 டீமும், அதை பார்க்கணும். வேர்ல்ட் கப் அல்லது மற்ற முக்கியமான போட்டி அல்ல, ஏன் இந்த ஃபைனல்ன்றது முக்கியமான. நாளைக்கு இந்தியா போராடுவாங்க, இந்தியா வெல்லலாம், அதுல பிரச்சனை இருக்காது, இந்தியா வெல்லலாம். ஆனா அடுத்த போட்டின்றது இந்த அளவுக்கு நமக்கு தொடர் வெற்றின்னு வரும்போது சரி தொடர வென்றுட்டாங்க தானே, கடைசி மேட்ச் ஒரு கண்காட்சி போட்டியா கூட சில பேர் பார்க்க மாட்டாங்க, டிவியில கூட விட்டு பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் ஆயிரும். அந்த போட்டி மிக முக்கியமான போட்டி, நாளைய போட்டி. எனக்கு அடுத்த போட்டியை விட நாளைய போட்டி முக்கியமானதாக இருக்கும். ஹர்ஷிப் சிங்கை போன போட்டியில் கழுவி ஊற்றினார்கள். சர்வதேச போட்டிகளில் ஒரு ஓவரில் அதிகமாக வைட் வீசியவராக மாறினார். ஆனால் நேற்றைய தினம் மேன் ஆஃப் த மேட்ச். அப்படித்தான், அதுதான் சொல்றது. வாய்ப்புகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படணும். ஒரு போட்டியில மட்டும் எடுத்துட்டு விளையாடலே அப்படின்றதுக்காக தூக்கி வெளியில வைக்கிறது நம்ம இலங்கையை செய்யற முட்டாள்தனம். ஒரு ஓவரில் 7 வைட் 8 வைட் போட்டார், அல்லது ஒரு போட்டியில் 10 வைட் போட்டார், அடுத்த மேட்ச்ல இருக்க மாட்டார், அடுத்த சீரீஸ்லயும் இருக்க மாட்டார், சில அடுத்த ஒரு வருஷத்துக்கும் இருக்க மாட்டார். ஆனா உள்ள லீக் எல்லாத்துலயும் கூப்பிட்டு போல் போடுவாங்க, அவர் வைட் இல்லாம போல் போடுவார். இந்த மாதிரி இலங்கை அணி மிகப்பெரிய மகாதவர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. அதை பத்தி நாங்க இப்போ பேசுவோம். முடிவு கட்டுறாங்க, மாற்றங்கள் நடக்க போகுது. அதுக்கு முதல்ல நேற்றைய போட்டியிலையும் கில் தடுமாறி ஒரு மாதிரி 27-28 ஓட்டத்தை எடுத்துட்டாரு. நேற்று முதலாவது போல் அவுட் கொடுத்தாங்க, ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. சரியா கதை பார்த்தா இன்சைடு பேட்டில தப்பிட்டாரு. என்ன பிரச்சனைனா கில் இன்னும் பலமைக்கு திரும்பல, ஃபோமுக்கு திரும்பலன்றது ஃபோம் அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது, தொடர்ச்சியாக இருக்கு. நிறைய மீம்ஸ், நிறைய சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி தாக்கி போயிட்டு இருக்குது. இந்தியாவின் ரசிகர்களே அவரை அதிகமாக வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கில் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது சந்திர. அதாவது திறமையானவர்கள் எப்பொழுதும் திறமையானவர்கள் தான். டெஸ்ட் போட்டிகளில் நல்ல திறமையாக இருக்கின்றார், ஒருநாள் போட்டிகளிலும் நல்ல முறையில் விளையாடுகின்றார். T20 அவரை கை கொடுக்கவில்லை. T20 வேறு ஒரு விதமாக இவரை பாவித்து அல்லது அந்த ஆரம்ப இடத்தை விட்டு கொஞ்சம் பின்வரிசையில் 3வது அல்லது 4வது இலக்கத்தில் சில வேளைகளில் ஓட்ட எண்ணிக்கை வைத்துக் கொண்டு அவருடைய மனநிலை மாறலாம். எனவே இந்த 28 ஓட்டங்கள் வெற்றிக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே மெதுவாக போனால் இப்பொழுது ஒரு நம்பிக்கை வந்துடும். அடுத்த 2 போட்டிகளை இங்கே சரியான முறையில் பாவித்து அடித்தாடி கொஞ்சம் வேகமாக ரிஸ்க் எடுக்கணும். மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இருக்க வேணும், அது இருக்கின்றது, கில்லுக்கு தாராளமாக அது இருக்கின்றது. அவர் கொடுத்தே ஆகணும், அவர் தான் இனி இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லி போய் வெளியே இருக்கக்கூடிய ஒருவர் போய் வெளுத்து வாங்கி ஒரு அடுத்ததில் நல்ல கம்பேக்கை கொடுக்கலாம். திருப்பி இந்த பேட்டிங் லைனப்பை மாற்றுறது இந்தியா நேற்றும் மாற்றியது. அது சில வேளைகளில் பரிசோதித்து பார்க்க வேண்டும். திலக் வர்மா நேற்று முன்வரிசையில் துடுப்படுத்த ஆடினார், அவரும் மெதுவாக தான் விளையாடினார். 34 போலில் 26 ஓட்டங்கள், ஆட்டம் இழக்கவில்லை. அது கேம் பிளானாகவும் இருக்கலாம் சில வேளையில். சூர்யா அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சூர்யாவின் பேட்டிங் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம். சூரியகுமார் யாதவ் வந்தா எல்லா பக்கத்துலையும் பறக்கும், அங்க போல் போகும், இங்க ஐபிஎல்ல சொல்லவே தேவையில்லை. அண்மை காலமா அது இல்லாம அது இல்ல அந்த வான வேடிக்கை இல்லை என்பது இந்தியாவின் போட்டிகளை பார்க்கின்ற வேளையில் கொஞ்சம் பரபரப்பா போட்டி பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் சூரியகுமார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் ஆட்டமிழந்து போயிருக்கல, என்ன சொதப்பிட்டாரு, ஐயோ அவன் அடியை பார்க்க முடியலையே. சூர்யாவின் அடியை பார்க்க இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு தொடர்ந்து மாற்றம் தருவதாக இருக்கின்றது. சிவம் துபே பற்றி கடந்த போட்டியில் பேசியிருந்தார். நேற்று 4 பந்துகளில் 10 ஓட்டங்கள், ஒரு 6 ஒரு பவுண்டரியோடு பெற்றிருக்கின்றார். எனவே சில தோல்பாட்ட மாற்றங்களை மாற்றி இவ்வாறு முக்கியமாக இது நல்ல முடிவு. சிவம் துபே கொஞ்சம் நாங்கள் சொல்லி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கின்றார், வெற்றியை அண்மித்து விட்டது, போய் அடித்து விட்டுவா கான்ஃபிடென்ட். ஒரு 6 ஒரு 4 பட்டுட்டால் சந்துரு கான்ஃபிடென்ட் வந்துடும், ஓகே நான் அடித்து விட்டேன். அந்த கான்ஃபிடென்டோடு அணியை கொண்டு செல்வது பலமாக இருக்கும். எனவே இந்தியா இவ்வாறு இருக்கின்றது. பந்து வீச்சில் ஹர்ஷிப் சிங் 4 ஓவர் 13 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், மிக அபாரமான பந்து.
ஆல் ஓவரில் 13 ரன் கொடுக்குறன்றதெல்லாம் T20 சாத்தியமா? பந்துவீச்சு பொறுத்தவரையில இந்திய அணி பக்கமாக பலமான ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கத்தான் செய்யுது. துடுப்பாட்டம் தான் அப்பப்ப அங்கங்க மாறி மாறி இருக்கு. பும்ரா விளையாடல, அவரு வேற மாதிரி பிளான் பண்றாங்க போல. அவரை வச்சு அவரை அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்து பிரச்சனை கொடுத்து வேர்ல்ட் கப்புக்கு முன்னால் அவர் இல்லாமல் பண்ணுற வேலையை செய்ய மாட்டாங்க. அதுக்காக அவருக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அங்கால வழங்கப்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கூட இருக்க ஏன்னா புது 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 நல்ல வீரர்கள் இருக்காங்க தானே. புதியவர்கள் இப்போ ஹர்ஷித் சிங் T20 மிக முக்கியமான பந்து வீச்சாளராக இருக்கின்றார். ஹர்ஷித் ராணாவை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஹர்ஷித் ராணா ஓட்டங்களை கொடுத்தாலும் விக்கெட்டுகளை கைப்பற்றுகின்றவராக மாறி வருகின்றார். ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்துவிட்டார். எனவே 3 பந்து வீச்சாளர்கள் என்பதை இவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சுழற்சி முறையில் பாவித்துக் கொண்டு வருகின்ற வழியில் அது சரியாக அமையும். ரைட். இலங்கை அணியில நடக்க போகுது பெரிய ஒரு மாற்றம். இந்த பெரிய மாற்றம் இலங்கை அணியில நடக்க போறது வந்து இப்ப ஒரு நாட்களுக்குள்ள அது வரும். கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமாக 50% வெளிவந்திருக்கு தகவல்கள். இதை நாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் கடைசி பகுதியிலேயே சொல்லிட்டோம். தெரிவு குழுவை தூக்க போறாங்க என்றது சொன்னோம். அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இறுதியாக நடந்த ஊடக சந்திப்பு பற்றி நாங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அப்படி உப்புல் தரங்கவை தூக்குவது நிச்சயம். காரணம் தூக்கிட்டாங்க. அவர் இன்னும் ஒரு சொல்லை கேட்டு அவருக்காக அணியை தெரிவு செய்து கொடுத்து இருக்கின்றார்கள். இது சரிவராத ராசா, உன்னை சுதந்திரமா நீ உண்ட வேலையை பாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணி விட்டா, நீ மற்றவன் சொல்றதை கேட்டு செலக்ட் பண்றதா இருந்தா நீ எதுக்கு என்ற முடிவுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து விட்டது. ஏற்கனவே மாற்றப்பட போகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்த விடயமாகவே இருந்திருக்கின்றது. இப்பொழுது அது உறுதியாகி பிரமோதிய விக்ரமசிங்க முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர், அதே முன்னாள் தெரிவுக்குழுவின் தலைவர், அவரிடம் இருந்துதான் 2 வருடங்களுக்கு முன்னர் உப்புல் தரங்க பொறுப்பேற்றிருந்தார். எனவே மீண்டும் பிரமோதிய விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆர்வமாக இருக்கின்றது என்பது தென்படுகின்றது. கிட்டத்தட்ட அவரை உறுதி செய்து அவருக்கு அந்த பதவியை வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம நினைக்கிறோம் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அது தொடர்பான முழுமையான தரவுகள். பிரமோதிய விக்ரமசிங்க வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பி இருக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்னர் தான் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். மூலமாக எல்லாமே கன்ஃபார்ம். அதே போன்று சந்திர வினோதன் ஜோன் தமிழர் முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். அவரும் இந்த தெரிவுக்குழுவுக்குள் வருகின்றார். வரப்போன்றவர்களில் கடந்த தெரிவுக்குழுவுக்குள் இருந்த இண்டிகா டி சேரம் மீண்டும் தொடர்கின்றார். எனக்கு இண்டிகா டி சேரம் தொடர்பில் உள்ளூர் போட்டிகள் மிகப்பெரிய அளவிலான நாலேஜ் கொண்டு அடிக்கடி ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கேன். இலங்கைக்கு கொஞ்சம் போட்டிகள் தான் விளையாடிய வேப்பந்து வீச்சாளர். ஆனால் இண்டிகா டி சேரம் தொடர்பில் சில ஊடக சந்திப்புகளில் பேசியிருக்கின்றேன். அதன் பின்னர் தனியை ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசுகின்ற வேளையிலும் அடுத்த கட்ட பிளேயர்ஸ் சொல்ல டொமஸ்டிக்ல விளையாடுற உள்ளூர் போட்டிகள் விளையாடுபவர்கள் தொடர்பில் இவருக்கு பெரிய அளவு தெரியும், வீரர்களை தெரியும். ஏனென்றால் இன்னும் ஒரு விஷயம், அப்பதான் புது வீரர்கள் கிட்டத்தட்ட உப்புல் தரங்கவும் அவ்வாறுதான் இந்த தெரிவுக்குழுக்குள் வரும் வரையும் கிரிக்கெட் விளையாடியவங்க. உள்ளூர் போட்டிகளில் யார் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் உப்புல் தரங்கம் அதே போன்றுதான் விளையாடியவர். நல்ல மனுஷன். இந்த இது ஒரு சில நேரம் தெரியும். அவர் ஜெயசூரியோட கதையை தான் கேட்டு தான் இது வேலை செய்யறான்னு சொன்னா ஜெயசூரியன் சேர்த்து தானே வெளியான எப்படித்தானே டீம் செலக்ஷன்ல இப்ப இங்க பிரச்சனையா இருக்கு. டீமை நீங்க சரியா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கோச்சோட வேலையை என்னது பழக்கணும். அந்த 15 பேரை வச்சு மெச்ச வெல்றதான் கோச்சோட வேலை. இப்ப அடுத்த கட்டம் அவருக்கு இருக்கும். சரி, நாம முதல் கட்டம் தான் இப்ப இங்கிலாந்து வருகின்றது, பாகிஸ்தான் வருகின்றது. நான் சொன்னேன் இப்ப தெரிவுக்குழு மாற்றப்பட்டு விட்டது. ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். T20 உலகக்கிண்ணம் வரையும் ஜெயசூரிய மீது எந்த விதமான இல்லை. T20 உலகக்கிண்ணத்தில் ஏதாவது ஜெயசூரிய செய்து காட்டிவிட்டார் என்றால் தலை தப்பியது என்று இருக்கலாம். இல்லாவிட்டால் அண்ணா வெரி சாரி, நீங்களும் போயிட்டு வாங்க, நாங்கள் வேற யாக்களை பார்க்குறோம், வெளிநாட்டு பயிற்றுவிப்பாளரை கொண்டு வரோம். பிரமோதிய விக்ரமசிங்க கொஞ்சம் கடுமையாக கடும் தொனியில் இருக்கக்கூடியவர். கடந்த முறை தெரிவுக்குழுவின் தலைவராக பொறுப்பேற்ற வேளையில் அவர் பேசும்போது கிரிக்கெட் போர்டுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்னுடைய தெரிவுக்குழுவில் யாரும் தலையிடக்கூடாது, இதான் முக்கியமான நான் செய்வேன், அப்படி தலையிட்டீங்களா நான் விட்டு போயிடுவேன். அந்த முடிவோடு இருந்தார். ஓரளவு நல்ல முறையில் அணிவை தெரிவு செய்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தார் என்றது போலையும் இருந்தது. அதற்குள் மாற்றினார்கள். மாற்றத்தோடு உப்புல் தரங்க மோசமான தெரிவுகள் செய்ய மாட்டார். ஆனா உப்புல் தரங்க ஒரு நல்ல நேர்மையான ஒரு வீரர், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரை பாவிச்சுட்டாங்க அவ்வளவுதான். மற்றபடி உப்புல் தரங்க இல்ல இப்ப இனி மோசமான செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரை இனி தெரியும் யார் அண்ணனா
அல்லது இவரா யார் என்னத்தை செய்தாங்கன்றது இனி தெரியக்கூடிய சில வேளை ஜெயசூரிய மேல நாம தேவையில்லாம் பழிச்சு மொத்தமோ தெரியாது. அததான் சொல்றேன். சொல்ல இப்ப முடியாது. பிரமோதே விக்ரமசிங்க சரியான ஒரு டீமை கொடுத்தா, அல்லது பிரமோதே விக்ரமசிங்கவும் இதே மாதிரி தான் டீமை செலக்ட் பண்ணிட்டு இருக்க போறாரா, அல்லது இந்த புதிய தெரிவுக்குள் அப்படித்தான் செயல்பட போகின்றதா, அல்லது அதுக்குள் திருப்பி என்ன பிரச்சனைகள் வரப்போகின்றன, என்ன நடக்க போகின்றன என்றதை தான் பார்க்கணும். பார்க்க வேண்டும். அப்ப அது எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் செய்ய வேண்டும். திருப்பியும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எல்லாரும் நண்பர்கள் தான். ஜெயசூரியன் பிரமோதே விக்ரமசிங்கவும் ஒண்டா நிறைய நாள் விளையாடினவங்க. உங்கள் தரங்க விட அப்ப எல்லாம் மச்சான் தான்.